இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாஸ்க்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதிகமாக பண்ணுறது ஒரு பொருளையோ இல்லை பர்சனையோ கட் பண்ணி எடுக்கிறத நம்ம அதிகமாக பண்ணிகிட்டே இருப்போம். யூஸ்வலாக நம்ம எப்போதுமே எப்படி கட் பண்ணி எடுப்போம் அப்படின்னா, இப்போது வந்து ஒரு Ctrl+J கால் பண்ணிக்கிறேன், செலெக்ஷன் மேக் பண்ணுவோம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் செலெக்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை அழிச்சு Ctrl+D டிசைட் பண்ணிட்டு இப்போது கட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா Ctrl+Z செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே Ctrl+J அமுக்கணுன்னா அது ஒரு நியூ லேயரில் வந்துடும். ஸோ கட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படியும் ஒரு செலெக்ஷனை மேக் பண்ணலாம். இது மாதிரி செலக்ட் பண்ணுறதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன், இப்போ திரும்பி சில டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா நான் இதில் பண்ண முடியாது. ஏன்னா இதை கட் பண்ணி எடுத்தாச்சு, பேக்ரவுண்டில் இருக்க எல்லா டேட்டாவையும் எரேஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா Ctrl+J காப்பி பண்ணி எடுக்கும்போது பேக்ரவுண்டில் எந்த டேட்டாவும் இப்போ நம்மள்கிட்ட இல்லை. ஃப்யூச்சரில் நான் ஏதாச்சும் மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா என்னால் இதில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோடையே கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிறது தான் மாஸ்க்கு. மாஸ்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் மேக் பண்ணிவிட்டு மாஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த காட்டுற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க் உருவாயிடும். மாஸ்க் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் ஆகும். இதில் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிடும், இதில் ஒயிட் கலரில் தெரியறது எல்லாமே விசிபிளாக இருக்கும். இப்படி தான் மாஸ்க் செயல்படுது. இந்த மாஸ்கில் எது ஒயிட்டாக இருக்கோ அது தெரியும், பிளாக்காக இருக்கிறது தெரியாது. இப்போ ஏதாச்சும் ஒன்று மறுபடியும் தெரிய வைக்கணும் அப்படின்னா ப்ரஷ் டூல் எடுத்து ஃபோர்க்ரவுண்டை ஒயிட்டில் வச்சு, இப்போ நான் கால் கடியில் இருக்க பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னா ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணி ஃபோர்க்ரவுண்டை ஒயிட்டில் வச்சு மேலே வரைஞ்சேன் அப்படின்னா ரிவீல் ஆகிடும். மறைஞ்சதெல்லாம் திரும்பி வந்துடும், இங்கே ஒயிட் ஆகிடும். ஸோ ஒயிட்டில் இருக்கலாம் தெரியும். இப்போ இது வேண்டாம் அப்படின்னா இங்கே ஃபோர்க்ரவுண்டை நான் பிளாக்கில் மாற்றணும். இதை கிளிக் பண்ணாலும் சரி, நான் எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் ஆகும். இப்போது ப்ரஷ் டூலில் பிளாக்கை வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா மறைஞ்சிடும். இப்படி தான் மாஸ்க் செயல்படுது. ஒயிட்டெல்லாம் ரிவீலு, பிளாக்கெல்லாம் எரேஸு. கட் அவுட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணமாக ஒரு போஸ்டராக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு ஷேப்பை வரைஞ்சி இப்போது நான் போஸ்டரை க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எட்ஜஸ் ஹேரை சரியாக கட் அவுட் பண்ணி எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸை ரிஃபைன் பண்ணுறதுக்குனே ஃபோட்டோஷாப்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏரியா இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னா, இங்கே நீங்கள் மாஸ்க்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனலுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணி மாஸ்க் எடுத்தோடனே செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணோடனே செலக்ட் சப்ஜெக்ட் பக்கத்தில் செலக்ட் மாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேனலுக்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் எந்த மாதிரி வியூவில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம். இது ஆனியன் வேணுமா, இல்லைனா நம்ம செலெக்ஷன் பண்ணும் போது இருக்குமே அந்த வியூவில் வேணுமா, ஓவர்லே வேணுமா, இல்லை பேக்கில் வேணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் எந்த வியூவில் வச்சு எடிட் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அந்த வியூவுக்கு மாற்றிடலாம். இப்போதைக்கு ஓவர்லேயில் வச்சுப்போம். ஓவர்லேயில் வச்சுட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஃபுல்லாக தெரியும். தெரிய வேணாம் அப்படின்னா ஒப்பாசிட்டியை கூட்டிக்கிறேன். இப்போ இந்த ஹேரை நான் ரிஃபைன் பண்ணணும். ஹேரை ரிஃபைன் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது இருக்குது. நீங்கள் அது ரிஃபைன் ஹேர் டாப்பில் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹேரை ரிஃபைன் பண்ணிடும். இது ஓகே தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் ஹேருன்னு நினச்சி இதையும் ரிஃபைன் பண்ணிடுச்சு. ஸோ இது எனக்கு இப்போ வேண்டாம். Ctrl+Z பேக் வந்துடுறேன். நீங்கள் இந்த ஹேரை ரிஃபைன் பண்ணும்போது இந்த டூல் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா ரிஃபைன் ப்ரஷ்னே ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ்ஷை வச்சு எந்த இடத்துல மட்டும் செலக்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிடும். செலெக்ஷன் டூல் ஓகே கொடுத்துறேன்னா இப்போது ஹேரை ஓரளவு கட் பண்ணி எடுத்து வந்துச்சு. இது பிஃபோரு, இது ஆஃப்டர். ஹேரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதே நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒன்று ஒன்றா பார்த்துருவோம்.
இது செலெக்ஷன் டூலில் பார்த்த அதே குயிக் செலெக்ஷனு, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் அது அந்த லாசர் டூல் எல்லாமே அதே தான். பட் நீங்கள் செலெக்ஷன் மோடுக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க்குள்ளே வந்து இது பண்ணிங்கன்னா அதே இதை ஆட் பண்ணவோ செப்பரேட் பண்ணவோ நீங்கள் அதில் முன்னாடிலாம் வந்து செலெக்ஷன் உருவாகும். இப்போ வந்து இதை நான் செலெக்ஷனை இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா குயிக் செலெக்ஷன் மோடை வச்சு செலெக்ஷன் ஆட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணும். சேம் கலரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ரிவீல் பண்ணுறது தான் குயிக் செலெக்ஷன். முன்னாடி இந்த இடத்துல செலெக்ஷன் உருவாகும், இந்த இடத்துல செலெக்ஷன் உருவாகாமல் அது விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வெளியில் இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கும் செலக்ட் அண்ட் மாஸ்க் டூலுக்குள்ளே வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரிவீல் ஆகும். அதேமாதிரி ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை செலெக்ஷனாக மாற்றும். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணி ரிவீல் பண்ணிவிடும். அவ்வளோதான் வந்து. பட் ஆனால் சேம் டூல் தான் இது எல்லாமே. அதே ஹேண்ட் டூலு, மூவ் டூலு. இது வந்து ஒரு இடத்துல நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த ப்ரஷ் டூல் எடுத்து இந்த இடம் வேணும் அப்படின்னா மேலே வரைஞ்சிங்கன்னா வரும். இது வேண்டாம் அப்படின்னா இங்கே மைனஸை கிளிக் பண்ணி வரைஞ்சிங்கன்னா மைனஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து செலெக்ஷன் மாஸ்க் டூலுக்கு இல்லாமல் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டேன், இப்போ எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதே ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக்கில் வச்சிங்கன்னா அழியும், அதே ஒயிட்டில் வச்சிங்கன்னா ரிவீல் ஆகும். மறுபடியும் செலெக்ஷன் மாஸ்க் டூல் போய்க்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ எட்ஜை ரிஃபைன் பண்ணும்போது நீங்கள் எட்ஜெல்லாம் பார்க்கணும் கிளியராக அப்படின்னா நீங்கள் வந்து ஷோ எட்ஜு கொடுத்து பார்க்கலாம். ஷோ எட்ஜு கொடுத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. வந்து நீங்கள் எட்ஜ் டிடெக்ஷனில் போய்ட்டு ரேடியஸை கொஞ்சம் கூட்டணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ்லாம் காட்டும். இந்த எட்ஜஸை நல்லா ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோ எட்ஜஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எட்ஜை ரீடிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷோ ஒரிஜினல்னால் ஒரிஜினல் மாஸ்க்கை காட்டுறது தான். அது வந்து ஹை குவாலிட்டி ப்ரிவியூ வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது எது வந்து மாஸ்க்டு ஏரியாவை காட்டணுமா இல்லை செலக்டட் ஏரியாவை காட்டணுமாங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒரு ப்ரீசெட்டாக கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை லோட் கூட பண்ணி வைக்கலாம். இதேமாதிரி தான் திரும்ப இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லேயே தான் நீங்கள் நிறைய கட் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமெம்பர் செட்டிங்ஸும் கொடுத்துக்கலாம். இல்லைனா சேவ் ப்ரீசெட்டாகவும் தனித்தனி ப்ரீசெட்டாகவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எட்ஜோட ரிஃபைன்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் ஃபோட்டோஷாப்பு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கூட சொல்லலாம். ஆப்ஜெக்ட் அவேரில் பண்ணணுமா இல்லை கலர் அவேரில் பண்ணணும்னா நீங்கள் பேக்ரவுண்டுக்கும் நீங்கள் கட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கும் செப்பரேஷன் வந்து கலர் செப்பரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கலர் அவேர் கொடுங்க, இல்லை ஆப்ஜெக்ட் செப்பரேஷன் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் அவேர் கொடுக்கலாம். மாதிரி எட்ஜை எந்த அளவுக்கு அது எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரேடியஸை கூட நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம். நான் ஜூம் டூல் எடுத்து ஜூம் போய்க்கிறேன். இப்போது எட்ஜ் டிடெக்ஷனை கூட்டினா அப்படின்னா ஃபோட்டோஷாப் வந்து அந்த எட்ஜோட அக்ரெசிவாக கூட்டிகிட்டே போகும். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு இது ஸ்மார்ட் ரேடியஸு. அது வந்து இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ரேடியஸை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பே அதுவே இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இருக்குது குளோபல் ரிஃபைன்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஸ்மூத்தாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மூத் சைடை எடுத்து மாற்றலாம். எட்ஜஸ்லாம் ஓரளவு ஸ்மூத் ஆகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்மூத் ஏற்ற எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக ஆகிட்ருக்கும். எட்ஜஸ் ஸ்மூத் பண்ணாமல் அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஓரளவு பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகிற மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த லைட் எட்ஜஸ்லாம் வந்து அப்படியே லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகி ஒரு ஒப்பாசிட்டி ஓரளவு குறைஞ்சி அப்படியே பேக்ரவுண்டோட ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ஸ்மூத்து ஃபெதருக்கு அப்படியே எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டு. எட்ஜஸை வந்து நல்லா ஷார்ப்பன் பண்ணிடும். நல்லா ஷார்ப்பனாக ஆயிரும். நீங்கள் எப்படி ஸ்மூத் பண்ணிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டை நல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியூ மோடில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட். எட்ஜஸை நல்லா ஷார்ப்பன் பண்ணிடும். இதே ஃபெதர்னால் அந்த எட்ஜஸை லைட்டாக பிளர் அவுட் பண்ணிடும். ஸ்மூத்துங்கிறது இந்த ஷார்ப்பான கார்னர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்மூத் அவுட் பண்ணிடுச்சு பாருங்க, நேராக ஆக்கிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்மூத்து. ஷிஃப்ட் எட்ஜஸ் அப்படின்னா
நம்ம செலெக்ஷன் மேக் பண்ணியிருப்போம். செலெக்ஷன் மேக் பண்ணியிருந்தாலும் அந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக ஃப்ரிஞ்சு மாதிரி தெரியும். வேறு கலர்லேயோ இல்லைன்னா வந்து எட்ஜஸில் மட்டும் வந்து வேறு ஒரு கலர்லேயோ ஓரமாக மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட உள்நோக்கி போகணும் அப்படின்னா வந்து ஷிஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிடும், குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறனோ அந்தளவுக்கு அந்த செலெக்ஷன் வந்து உள்நோக்கி போயிட்டே இருக்கும். நீங்கள் இதே ஆப்போசிட்டாக வெளியில் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் எட்ஜஸ்ஸு பாசிட்டிவில் பர்சன்டேஜில் போய்ட்டு இருந்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து கூட செலக்ட் ஆகிட்டுருக்கும். இந்த எட்ஜஸில் எப்போவுமே இந்த ஃப்ரிஞ்சஸ் வர்றதெல்லாம் வந்து போக்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒயிட் கலரில் ஃப்ரிஞ்சஸ்லாம் இருக்குது அப்படி அது போகணும் அப்படின்னா ஷிஃப்ட் எட்ஜ் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும். ஃபுல்லாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அவுட் சைடில் இருக்க அந்த ஃப்ரிஞ்சஸ்லாம் போயிடும். இதோ ஓரளவு கொடுக்குறேன். ஓகே. இது கிளியர் செலெக்ஷன் என்ன மொத்தமாக செலெக்ஷன்லாம் போயிடும். அடுத்து இன்வெர்ட்னா செலக்ட் பண்ணதே அப்படியே இன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அது. நம்ம வந்து மாஸ்கில் போய்ட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் இன்வெர்ஸுங்கிற மாதிரி தான் இது. இங்கே வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்குது அவுட்புட் செட்டிங். அவுட்புட் டீகண்டாமினேட் கலர் அப்படின்னா சில கட்அவுட்லாம் பண்ணி எடுக்கும்போது பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து இந்த எட்ஜில் வந்து வந்துடும். இதில் எப்படி ஒயிட் வந்துச்சோ அதுமாரி பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அது வந்து லைட்டாக இந்த ஆப்ஜெக்ட்லாம் பட்டு அந்த எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். பேக்ரவுண்டு வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குன்னு வைங்களேன், அந்த எட்ஜஸில் மட்டும் அந்த ப்ளூ வந்து படிஞ்சிரும். அது ரொம்ப கட் அவுட் பண்ணி எடுக்க முடியாது. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கலரை மாற்றி விட்டால் ஓகே அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீகண்டாமினேட் கலர் கிடைக்கும். ஸோ இந்த நீங்கள் கொடுக்கும்போது அந்த எட்ஜஸில் இருக்க கலரை மட்டும் அது அடாப்ட் பண்ணி மாற்றிடும். இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. பட் சில செலெக்ஷன்லாம் வந்து எட்ஜஸ் மட்டும் ஒரு கலரில் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் டீகண்டாமினேட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பை டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடும். அது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்குது அவுட்புட் 2ங்கிறது வந்து இப்போ நம்ம ரிஃபைன் பண்ணது எல்லாமே வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது. ஒரு நியூ லேயரில் வரணுமா இல்லை நியூ லேயர் வித் மாஸ்கில் வேணுமா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தனி டாக்குமெண்ட்டாகவே வேறு டேப்பில் இங்கே ஓப்பன் ஆகணுங்கன்னா அதையும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நியூ டாக்குமெண்ட் வித் லேயர் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கூட எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்படி வேண்டாம், நமக்கு இதிலே வந்து லேயர் மாஸ்க்காக வேணும் அப்படின்னா லேயர் மாஸ்க் அப்படி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணிடலாம், இந்த மாஸ்க்லேயே வந்துடும். அப்படி இல்லைன்னா இது ஒரு இன்னொரு மாஸ்க்காக வேணும் அப்படின்னா நியூ லேயராக போட்டு இப்போ நம்ம ரிஃபைன் பண்ணது மட்டும் ஒரு தனி மாஸ்க்காக வந்துடும். இது அன்னியில் இன்னொன்று க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஒரிஜினலு, இது வந்து எட்ஜெல்லாம் ரிஃபைன் பண்ணது கூட நீங்கள் அவுட்புட்டு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மாஸ்கில் ரிஃபைன் பண்ணுறது. ஸோ எட்ஜஸ்லாம் வந்து நல்லா அக்யூரேட்டாக உங்களுக்கு ரிஃபைன் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரிஃபைன் எட்ஜஸ் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு எடிட் பண்ணும் போதெல்லாம் எட்ஜஸ்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக போடுறதுலாம் வந்து தெரியாது. ஃபோன்லேயே பார்த்தா நமக்கு அவ்வளோ தெரியும், டெஸ்க்டாப்லேயே பார்த்து தெரியாது. பட் ஆனால் நீங்கள் கட் அவுட் பண்ணி எடுக்கிறத பெரிய சைஸ் பேனராக பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா பெரிய சைஸாக போடும்போது பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போல்லாம் வந்து நல்லா அக்யூரேட்டாக நம்ம ஹேராக இருக்கட்டும் எட்ஜஸாக இருக்கட்டும் நல்லா ரிஃபைன் பண்ணணும். அப்போ தேவைப்படுற இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த ரிஃபைன் எட்ஜ் டூல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மாஸ்க் டூலு. இந்த மாஸ்க்லேயே வந்து குயிக் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குயிக் மாஸ்க்குன்னு பேர். இதை நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கியூ அமுக்கினாலும் குயிக் மாஸ்க் மோடு வந்துடும். இப்போது நம்ம செலக்ட் பண்ணி மாஸ்க் எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இதில் வந்து குயிக் மாஸ்க் மோடில் போயிட்டிங்கன்னா எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வேண்டாமோ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கியூ அமுக்கினீங்கன்னா அதெல்லாம் ஒரு செலெக்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் எடுப்போம். இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சு இதுதான் வந்து குயிக் மாஸ்க் மோடு. நீங்கள் வேண்டாங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதே நீ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்டட் ஏரியா மட்டும் தான் வேணுங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது கியூஎம்கி குயிக் மாஸ்க் மோடுக்குள்ளே போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரஃபாக ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் கியூ அமுக்கணும்னா இது ஒரு செலெக்ஷனாக மாறிடும். இதுதான் வந்து குயிக் செலெக்ஷன். இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலெக்ஷன் வேணால் கண்ட்ரோல் டி அமுக்கிறேன். இந்த மாஸ்க்லேயே வந்து இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு மாஸ்க் பண்ணோம். பிளாக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து மறையும், ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் தெரியும். இது வந்து நார்மல் மாஸ்க்கு. இதே மாஸ்கில் வெக்டார் மாஸ்க்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இதே செலெக்ஷனை நான் மறுபடியும் மேக் பண்ணுறேன். அந்த குரூப் எடுத்துக்கிறேன். செலெக்ஷனை
இப்போ நான் வந்து பென் டூலை வச்சு கட் அவுட் பண்ணி எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா செலெக்ஷனையே மேக் பண்ணிவிட்டு பாத்தில் போய்ட்டு இது ஒரு பாத்தாக செலக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது வெக்டார் மாஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து வெக்டார் மாஸ்க். வெக்டார் மாஸ்க்கை இப்போது நீங்கள் நார்மல் மாஸ்க்கை ரிஃபைன் பண்ணணுன்னா ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக்கில் வரைஞ்சேன்னா மறையும், ஒயிட்டில் வரைஞ்சேன்னா ரிவீல் ஆகும். இதே நான் வெக்டார் மாஸ்க் எடுத்தேன்னா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இங்கே இருக்க டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் நான் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வரைஞ்சேன்னா இந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும், ஷேப்புக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் தெரியாது. இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணேன். இதே சேம் மாஸ்கோட டெக்னிக் தான். பட் ஆனால் ப்ரஷ்ஷுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம மேக் பண்ண ஷேப்பை வச்சு க்ரியேட் ஆகிற மாஸ்க்கு. இதுதான் வந்து வெக்டார் மாஸ்க்கு. நல்ல ஷார்ப்பான எட்ஜோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும், பெருசாக்கணும், சின்னதாக்கணும் அப்படின்னா வந்து இந்த வெக்டார் மாஸ்க்கை யூஸ் பண்ணாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கேல் பண்ணாலும் அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெக்டார் மாஸ்க் எடுக்கலாம். சேம் தான், அதே கட் அவுட் தான். பட் இங்கே வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு ரிஃபைன் பண்ணாமல் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு ரிஃபைன் பண்ணுவோம். நார்மல் மாஸ்க்குக்கும் இதுக்கும் என்ன விஷயம்னா இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் நார்மல் மாஸ்கில் ரீடிஃபைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெக்டார் மாஸ்க் எடுத்திங்கன்னா அதெல்லாம் ரீடிஃபைன்லாம் பண்ண முடியாது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. ஸோ வெக்டார் மாஸ்க் எடுக்கிறது பேசிக்கே வந்து எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ இந்த எட்ஜஸ் ரீடிஃபைன்லாம் வந்து இதில் பண்ண முடியாது. இந்த ஹேரை ரீடிஃபைன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெக்டார் மாஸ்கில் பண்ண முடியாது, நார்மல் மாஸ்க்லாம் பண்ணலாம். ஸோ வெக்டார் மாஸ்க் இதுதான் வந்து மாஸ்க்கு. அப்புறம் வந்து வெக்டார் மாஸ்க்கு நீங்கள் எப்போவுமே வந்து பேக்ரவுண்டை அழிக்காமல் இந்த மாதிரி மாஸ்க் எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எட்ஜஸையும் ரீடிஃபைன் பண்ணிக்கலாம், அதே சமயம் நான் டிஸ்ட்ரக்டிவாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இனிமேல் பேக்ரவுண்ட் கட் அவுட் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.